குவா குவான்ற வாத்தா நீ வாத்து மாதிரி கத்துற. வாத்து மாதிரி கத்துற. குவாக் குவாக் பாரு குவாக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாஸ். இனிமேல்ருந்து இந்த காக்காவோட வீடியோ வராது. ஏன்னா வீட்டுக்கு வந்தே பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் கிட்ட ஆகிடுச்சு. ஒரு வருஷமாக நல்லா வீட்டுக்கு வர்றது, கூட பேசுகிறது, நம்ம பேசுகிறத திருப்பி கேட்கும், நம்ம பாடனா கேட்கும். ஃபுட்டு நம்ம கீழே வச்சோன்னா சாப்பிடாது, கையில் கொடுத்தா தான் சாப்பிடும். இதை மாதிரி நல்ல ஒரு பெட்டாக இருந்தது. ஆனால் கொஞ்ச நாளாகவே காணோம். அப்புறம் தான் நியூஸ் பார்த்தா OMR ECR பள்ளிக்கரணை கிட்ட இருக்க காக்காங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக இறந்துடுச்சுன்னாங்க. அப்புறம்தான் எங்களுக்கே புரிஞ்சுது இந்த காக்கா ஏன் ரொம்ப நாளாக வரலன்னுட்டு. ஆனால் இந்த காக்கா பார்த்திங்கன்னா காலையில் நான் காய் கட் பண்ணும்போது நல்லா பால்கனியில் நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு ரொம்பவே ஒரு செல்ல பிராணியாக இருந்தது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களே பாருங்கள். எங்கேருந்து எலும்பு தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுருக்க நீ? அடி வாங்க போகிற பாரு. ஏய் 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 எலும்பு எடுத்துகிட்டு போ. ஏய் எலும்பு எடுத்துகிட்டு போ. பாரு எலும்பை எடு. எங்கேருந்து தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு வச்சுருக்க? எங்கன்னா சாப்பிட்றேன்னா அங்கேயே போட்டுட்டு வா. எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கிற? நீ அடி வாங்க போகிற பாரு நீ. என்னது இது? என்னது இது? தம்பி நீ பண்ணுறது சரியில்லை. எங்கே நான் சாப்பிட்டுட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து எலும்பை வச்சேன்னா என்ன அர்த்தம்? நீ அடி வாங்க போகிற. நீ அடி வாங்க போகிறேண்ணா? ஆமாம். எலும்பு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சா என்ன அர்த்தம்? நான் க்ளீன் பண்ணுமா? நான் க்ளீன் பண்ணுமா? நீ உதவாங்க போகிற தம்பி, நீ உதவாங்க போகிற, நல்லா தெரியுது. ஒழுங்கு மாதிரிதே இந்த எலும்பை எடுவா. இந்த மாதிரி அநியாயம் பண்ணால் என்ன அர்த்தம் தெரியலையே. காக்கா பையா என்ன வேணும்? காக்கா பையா என்ன வேணும் உனக்கு? காக்கா பையனுக்கு என்ன வேணும்? காலையில் உட்காந்துட்ருக்கீங்க. காலையில் உட்காந்துருக்கீங்க. செல்லக்குட்டி என்ன சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க, கூப்பிடாம கூட. கூப்பிட்டா தானே உள்ள சவுண்டு கேட்கும். கம்முன்னு உட்காந்துருந்தா எனக்கு எப்படி கேட்கும்? தொண்டை கட்டிகிட்டு இருக்கா? ஐயோ தொண்டை கட்டிகிட்டு இருக்கா உனக்கு? செல்லக்குட்டி இந்த கண்ட தண்ணியை குடிக்காத, சளி பிடிக்கும். புரியுதா? கண்ட தண்ணியை குடித்தா சளி பிடிக்கும், ஜுரம் வரும். தம்பி காலைல வந்துட்டிங்களா? எங்க ஒரு பாட்டு பாடுங்க. அச்சுதா கேசவா ராமநாராயணா பாட்டு பாடுங்க தம்பி. அச்சுதா கேசவா ராமநாராயணா பாட்டு பாட பட்டியா? பாட்டு பண்ணாதான் உனக்கு பிஸ்கெட். போ பாட்டு பண்ணாதான் பிஸ்கெட். என்ன சிலிர்க்கிற? என்ன சிலிர்க்கிறீங்க? இன்னும் இட்லி 5 நிமிஷம் வேகணும். பாட்டு பாடுங்க. அச்சுதா கேசவா ராமநாராயணா. உன்னை கொடுமைப்படுத்த விரும்பலை. இந்தாங்க பிஸ்கட் சாப்பிட்டு போங்க. இந்தாங்க. அச்சுதா கேசவா ராமநாராயணா. பக்தி பாட்டு பாட மாட்டேன். பை. என்ன தம்பி காலையிலே வந்துட்டீங்க? காலையிலே வந்துட்டீங்க. பொறுக்கு டப்பா சவுண்டு கேட்குதா? இந்தா நீயே எடுத்துக்கோ. முறுக்க நீயே எடுத்துக்கோ. முறுக்கு வேணுமா? முறுக்கு தவிர வேறு எதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? இட்லி வச்சா சாப்பிட மாட்டேற கொழுப்பு. இட்லி சப்பாத்தி சாப்பிட மாட்டேற. முறுக்கே தான் வேணுமா உனக்கு? முறுக்கே தான் வேணுமா? சொல்லு. உனக்கு என்ன முறுக்கு பைத்தியமா? நீ முறுக்கு பைத்தியமாடா? சரியான முறுக்கு பைத்தியமாக இருக்கிற நீ. இந்தா பை. தம்பி என்ன வேணும் உனக்கு? காலையிலேருந்து உங்கள் அட்டகாசை தாங்க முடியலண்ணா. காலையிலேருந்து உங்கள் அட்டகாசை தாங்க முடியல. இந்தாங்க முறுக்கு சாப்பிட்டீங்க.
பிஸ்கட் சாப்பிட்டீங்க. இப்போ லஞ்ச் டைம் வந்துடுச்சா உங்களுக்கு? லஞ்ச் டைம் வந்துடுச்சு அடிச்சலாம் உனக்கு. பை. என்ன வேணும்? என்ன வேணும்? வடை சாப்பிட்றியா? இந்தா வடை இந்தா. எங்கே போய் ஒளிஞ்சின்னு இருக்கேன்? இங்கே வா, இங்கே கீழே வா, கீழே வா, கீழே வா, கீழே வா, இங்கே வா. சாமி என்ன வேணும்? சண்டே அதுமா வந்துட்டீங்க. இப்போ தான் முறுக்கு கொடுத்த சாப்பிட்டேன், பிஸ்கெட் கொடுத்த சாப்பிட்டேன், திருப்பி திருப்பி வந்து நிற்கிறீங்க. நேற்று சுட்ட பனியாரம் இருக்குது, சாப்பிட்றியா? சூப்பராக இருக்கும். அப்பா நெய் பனியாரம் நேற்று சுட்டமே, அதை கொடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குது பார்ப்போம். எப்படி இருக்குது சொல்கிறாரு பார்ப்போம். வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும் பனியாரம். உன்னியப்பா எப்படி இருக்குது சொல்லுங்கள். பாய். என்ன சாமி வேணும்? சாமி என்ன சாமி சாப்பிட போறீங்க? என்ன வேணும்? என்ன வேணும்? வாயை திறந்து சொல்லுங்க. என்ன வேணும்? பிஸ்கெட் சாப்பிட்றீங்களா? முறுக்கு சாப்பிட்றீங்களா? என்ன வேணும்? நேற்று என்ன கொடுத்தேன்? அப்பளம் கொடுத்தேன், சாப்பிடவே இல்லை. பிரெட்டு கொடுத்தேன், சாப்பிடவே இல்லை. அப்பா முறுக்கு எடுத்துட்டு வாங்க, முறுக்கு எடுத்துட்டு வாங்க. இரு வராங்க, இரு. இந்தா வாங்கிக்கோ, வாங்கிக்கோ செல்லக்குட்டி. ஏங்க ஒரு பாட்டு பாடுங்க. அச்சுதா கேசவா ராமநாராயணா. பாட்டு பாடுங்க தம்பி. அச்சுதா கேசவா ராமநாராயணா. ஒரு வருஷம் பழக்கமாக இருந்தாலும் இப்போ அந்த காக்கா வராது அந்த பால்கனியை பார்க்கும்போது மனசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏற்கனவே நான் ஒரு 14 வருஷம் ஜானின்னு ஒரு குட்டி நாய் வளர்த்துட்டு இருந்தேன். அவன் போனப்பையும் இதே மாதிரி தான் கஷ்டமாக இருந்தது. இதனால தான் இந்த பெட்ஸே வளர்க்குறதில்ல. இவனாக வந்தான், இவனாக போயிட்டான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பால்கனி போகும்போதெல்லாம் இவன் ஞாபகமாக தான் இருக்குது. ரொம்ப நல்லவன். நம்ம என்ன பேசுகிறோமோ கேட்பான், என்ன பாடுறோமோ கேட்பான், கையில் கொடுத்தா தான் சாப்பிடுவான். அவ்வளோ ஒரு சமத்தாக இருப்பான். இவனோட ஷார்ட்ஸும் நிறைய போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட்ஸும் சொல்லுவாங்க, நீங்கள் பேசுகிறதோ இவ்வளோ பொறுமையாக கேட்குது, இந்த காக்காவுக்கு புரியும் போல் இருக்குன்னுவாங்க. எல்லா ஜீவராசிக்கும் புரியும், அன்புன்றது எல்லாருக்குமே புரியும். அதனால தான் நம்ம அன்பாக பேசுகிறது இந்த காக்கா பொறுமையாக கேட்குது. காக்கான்னு இல்லை, எந்த உயிரினமோ கொஞ்சம் அன்பாக யாருன்னா பேசுவாங்களா அப்படின்னு தான் இயங்கியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட அன்பான வார்த்தை பேசுங்க. இந்த காக்கா 5 அறிவு அதுவே பொறுமையாக கேட்குதுன்னும் பொழுது எல்லாருமே அன்புக்காக தான் இயங்கியிருக்காங்க. அன்பாக பேச மறக்காதீங்க. அப்பா முறுக்கு எடுத்துட்டு வாங்க, முறுக்கு எடுத்துட்டு வாங்க. இரு வராங்க, இரு. இந்தா வாங்கிக்கோ, வாங்கிக்கோ செல்லக்குட்டி. முறுக்கு சாப்பிட்றீங்களா தம்பி? இந்தாங்க முறுக்கு. உங்கள் நெத்தியில் நிஜமாவே விபூதி வச்ச மாதிரி தான் இருக்குது. யார் வச்சாங்கன்னு தெரியல. என்ன கோயில் போனீங்க? முருகர் கோயிலுக்கா சிவன் கோயிலுக்கா? பை. சிவம் சிவம். யூடியூப்பில் பார்க்கும்போது நிறைய பெட்ஸ் கூட நல்லா ஒரு அன்பாக பேசுவாங்க, பழகுவாங்க. அதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சு பழகுவாங்க. ஆனால் இவன் பார்த்திங்கன்னா இவனே வீடு தேடி வந்தான், நம்ம கூட பேசினான், நம்ம பேசும்போது கூட பேசுவான். எங்கேயுமே சாப்பிட மாட்டான். காலையில் டிஃபனுக்கு வந்துடுவான், மத்தியானம் வந்துடுவான், ஒரு 4 மணிக்கு, இந்த மாதிரி 3 டைமும் வந்துடுவான். எங்கே எப்படி சாப்பிட்டாலும் சரி இங்கே வீட்டுக்கு வந்து சாப்பிடாமல் இருக்க மாட்டான். இவனோட வீடியோ இனி வராது. இவனுக்கு வச்ச தண்ணி தட்டெல்லாம் அப்படியே இருக்குது. அதுக்கு பதில் ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு. யாருன்னு பாருங்கள். இந்த மைனா அந்த காக்கா வந்ததுக்கப்புறம் போனதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு வச்ச தண்ணியும் அப்படியே இருக்குது. அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு புதுசாக இந்த மைனா வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஜீவராசி போச்சுன்னா அடுத்த ஜீவராசி. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளாக நடக்கக்கூடியது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
விஜய் தியாக்ஸில் நிறைய குக்கிங் வீடியோ, ட்ராவல் வீடியோ இருக்குது. அதை கண்டினியூவாக பாருங்கள். இவனோட வீடியோ இனிமேலிருந்து வராது. ரொம்பவே மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால தான் இவனோட வீடியோ எல்லாம் இப்போ எடுத்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை.